டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் நிதி ஆயோக் என்ற அமைப்பு பற்றிய முழு விவரங்களை இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. இதிலிருந்து கேள்விகள் அனைத்து தேர்வுகளிலும் கட்டாயமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதன் முக்கியத்துவம் கருதி இந்த வீடியோவில் நிதி ஆயோக் என்ற அமைப்பை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நிதி ஆயோக் என்ற அமைப்பானது ஆகஸ்ட் 13, 2014 அதாவது 2014 அன்று ஏற்கனவே இருந்த திட்டக்குழு என்பதை அதாவது திட்ட கமிஷன் என்பதை நீக்கிவிட்டு ஜனவரி 1, 2015 அதாவது 2015 முதல் நிதி ஆயோக் என்ற அமைப்பானது செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. அதாவது 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திட்ட கமிஷனை நீக்கிவிட்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பானது அதற்கு பதிலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிதி ஆயோக் என்பதற்கான விளக்கம் இந்தியாவை உருமாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் என்பதாகும் நண்பர்களே. அதாவது இந்தியாவை உருமாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் என்பதுதான் நிதி ஆயோக் என்பதற்கான ஒரு விரிவாக்கமாகும். இது மத்திய அமைச்சரவை நிறைவேற்று தீர்மானத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது நண்பர்களே. அதாவது நிதி ஆயோக் என்ற அமைப்பானது மத்திய அமைச்சரவை நிறைவேற்று தீர்மானத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டது. அரசியல் அமைப்போ சட்டப்பூர்வ அமைப்போ இல்லை. இது அரசியல் அமைப்பால் உருவாக்கப்படவில்லை, சட்டப்பூர்வமற்ற அமைப்பாகும். இதன் முதன்மையான நோக்கம் திங்க் டேங்க் பாலிசி ஆகும். அதாவது திங்க் டேங்க் பாலிசி என்பது நிதி ஆயோக்கின் முதன்மையான நோக்கமாகும். அதற்கடுத்து இது டாப் டவுன் அதாவது மேல் கீழ் அல்லது பாட்டம் அப் கீழ்மேல் அணுகுமுறையால் வடிவமைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது நிதி ஆயோக் என்ற அமைப்பானது டாப் டவுன் என்று சொல்லக்கூடிய மேல் கீழ் மற்றும் பாட்டம் அப் என்று சொல்லக்கூடிய கீழ்மேல் அணுகுமுறையால் வடிவமைக்கப்பட்டது. அதற்கடுத்து இதில் உள்ள உறுப்பினர்கள் அதாவது உறுப்பினர்களின் விவரங்களை இப்போது பார்க்கலாம். நிதி ஆயோக் அமைப்பின் தலைவராக பிரதமர் செயல்படுகிறார். அதற்கடுத்து பிராந்திய கவுன்சில்கள் இருக்கிறார்கள். அதற்கடுத்து ஆளும் குழு என்பது இருக்கிறது. ஆளும் குழு என்பது அனைத்து மாநில முதல்வர்களை குறிக்கும். அதற்கடுத்து சிறப்பு அழைப்பாளர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். இதன் துணைத் தலைவர் பிரதமரால் நியமிக்கப்படுகிறார். அந்த துணைத் தலைவர் கேபினட் அமைச்சருக்கு இணையான தகுதியை உடையது. அதாவது நிதி ஆயோக்கின் தலைவராக பிரதமர் இருக்கிறார். பிரதமரால் துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த துணைத் தலைவரானவர் கேபினட் அமைச்சருக்கு இணையான தகுதியை பெறுகிறார். அதற்கடுத்து இதனுடைய முக்கியமான குறிக்கோளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நிதி ஆயோக்கினுடைய முக்கியமான குறிக்கோளை பார்க்கலாம். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது, தொழில் முனைவோரை உருவாக்குவது, துறைகளுக்கிடையேயான சிக்கல்களை தீர்த்து வைப்பது, திட்டங்களை கண்காணித்து மதிப்பீடு செய்வது, கிராம அளவில் நம்பகமான திட்டங்களை உருவாக்குவது, கல்வி, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றை உருவாக்குவது. அதற்கடுத்து பாலின பாகுபாட்டை நீக்குவது, வறுமையை ஒழித்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் போன்ற முக்கியமான கொள்கைகளை குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது நண்பர்களே. அதற்கடுத்து இதனுடைய செயல்பாடுகளை இப்போது பார்க்கலாம். அதாவது நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடுகள் வடிவமைப்பு மற்றும் கொள்கை, நிரல் கட்டமைப்பு ஆகியவற்றை கொண்டு செயல்படுகிறது. அதற்கடுத்து கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தெடுப்பது, கண்காணிப்பது மற்றும் மதிப்பீடு செய்வது,
அதற்கடுத்து சிந்தனை, அறிவு மற்றும் புதுமையான மையங்களை ஏற்படுத்தி செயல்படுத்துதல் ஆகியவை நிதி ஆயோக்கின் செயல்பாடுகளாகும். அதாவது நிதி ஆயோக்கானது 7 தூண்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை கொண்டு செயல்பட்டு வருகிறது. அதாவது நிதி ஆயோக்கினுடைய நிர்வாகமானது 7 தூண்களை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பு மூலம் செயல்பட்டு வருகிறது. அதாவது இது நாட்டின் ஒரு திட்டமிடுதலுக்கான ஒரு முக்கியமான அமைப்பாக இது செயல்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாக இருந்த திட்ட கமிஷன் என்பதை நீக்கிவிட்டு, அதாவது ஆகஸ்ட் 13, 2014 திட்ட கமிஷன் நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திட்ட கமிஷன் ஆனது 65 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது நண்பர்களே. அதை நீக்கிவிட்டு ஜனவரி 1, 2015 முதல் இந்த நிதி ஆயோக் அமைப்பானது செயல்பட்டு வருகிறது. நிதி ஆயோக் என்பது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, அதாவது இந்தியாவை உருமாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் என்று பொருள்படுகிறது. அதாவது நிதி ஆயோக் என்பதனுடைய எக்ஸ்பிளனேஷன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபார் இந்தியா என்பதுதான் இதனுடைய விரிவாக்கமாக இருக்கிறது. அதாவது தமிழில் சொல்ல வேண்டுமானால் இந்தியாவை உருமாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனமாக தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பு செயல்படுகிறது. அதாவது நாட்டினுடைய திட்டமிடுதல் மற்றும் கொள்கை உருவாக்கம் மற்றும் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதே இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது நண்பர்களே. இதனுடைய தலைவராக பிரதமர் இருக்கிறார். அதற்கடுத்து மாநிலங்களுடைய கவுன்சில்கள் இருக்கிறது. அதற்கடுத்து அனைத்து மாநில முதல்வர்கள் இருக்கிறார்கள். அதாவது முதல்வர்களை கொண்ட யூனியன் பிரதேசங்களும் இதில் அடங்கும். சிறப்பு அழைப்பாளர்களாக சிலர் கலந்து கொள்ளுகிறார்கள். அதுபோக பிரதமரால் இதனுடைய துணைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த துணைத் தலைவரானவர் கேபினெட் அமைச்சருக்கு இணையான தகுதியை பெறுகிறார். அதற்கடுத்து இதனுடைய முக்கியமான குறிக்கோள் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பது, தொழில் முனைவோரை உருவாக்குதல், துறைகளுக்கிடையேயான சிக்கல்களை தீர்த்தல், திட்டங்களை கண்காணித்து மதிப்பீடு செய்தல், கிராம அளவில் நம்பகமான திட்டங்களை உருவாக்குதல், கல்வி திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பை உருவாக்குதல், பாலின பாகுபாட்டை நீக்குதல், வறுமையை ஒழித்தல், சுற்றுச்சூழல் பாதுகாத்தல் போன்ற முக்கியமான குறிக்கோள்களை கொண்டு செயல்படுகிறது நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இதிலிருந்து கட்டாயமாக 2 அல்லது 3 கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இதை தெளிவாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான அமைப்பை பற்றி பார்க்கலாம். நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.